அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா C1 வைகரையில டே 6க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. லாபம் மற்றும் நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல பொருளோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னா 100% இருக்கும். 100க்கு அதிகமாக வித்தா லாபம், 100க்கு கம்மியா வித்தா நமக்கு நஷ்டம் ஏற்படும். இப்போ உங்க கொஸ்டின் என்ன சொல்றாங்க, மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 4500க்கு விற்பதால் எவ்வளவுக்கு வித்திருக்கேன்னா 4500க்கு விற்பதால் 10% நஷ்டம் ஏற்படுகிறது. 10% நஷ்டம். பொருளோட பிரைஸ் எவ்வளவுக்கு சொல்லியிருக்கோம், 100%, 10% நஷ்டம். அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பேன்னா 90%. இந்த 90% எவ்வளவுனா 4500. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க, 5% லாபம் பெற வேண்டும் எனில் எனக்கு 5% லாபம் வரணும். அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பேன், 100, இங்க ஒரு 5, 105%. 105%க்கு வித்தாதான் எனக்கு 5% லாபம் வரும் எனில் என்ன விலைக்கு விற்க வேண்டும், விற்ற விலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா விலையும் கூடும். அப்போ நேர்மாறல் நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். 105/90 × 4500. ஒரு 0 ஒரு 0, ஓர் 9 9, 9 45, 0. அப்போ ஒரு 0, 5 25, ஓர் 5. அப்ப 5% லாபம் வரணும்னா எவ்வளவுக்கு நான் விற்கணும்னா 5250 ரூபாய்க்கு விற்கணும். டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து 24 மீட்டர் நீளம், எல் வந்து எவ்வளவுனா 24, அகலம் வந்து எவ்வளவுனா 18 மீட்டர், உயரம் வந்து 16 மீட்டர் உள்ள ஓர் அரைநூல் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? சரிங்களா? இப்போ ஒரு செவ்வகம் எடுத்துக்கணும். இதுல நான் ஒரு கம்பி வைக்கணும், வச்சா எந்த இடத்துல வச்சா மிகப்பெரிய அளவுல வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுல இருந்து இங்க வச்சா எனக்கு பெருசா கிடைக்கும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க வச்சா எனக்கு பெருசா கிடைக்கும். மூளை விட்டத்துல இருந்து மூளை விட்டுக்கு வச்சா நமக்கு வந்து இருக்கிறதே மிகப்பெரிய நீளம் கிடைக்கும். இது வந்து எனக்கு கனசெவகம். அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கனசெவகத்தின் மூளை விட்டம் கண்டுபிடிக்கணும். கனசெவகத்தின் மூளை விட்டம் ஃபார்முலா வந்து நமக்கு என்ன வரும்னா √L² + B² + H². L வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 24² + 18² + 16². 24 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 576, 18 ஸ்கொயர் பண்ணா 324, 16 ஸ்கொயர் பண்ணா 256. இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்களேன். கூட்டினா என்ன வரும், 24 76 கூட்டினா 100. அப்ப 600, 300னா 900, 900 + 256, 6 5 11 என்ன வரும்னா √1156. 1156 ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுத்தா என்ன வரும்னா 34ன்னு வரும். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து இரு எண்களின் மீச்சியமானது மீகோவாவின் 6 மடங்கு. எல்சிஎம் எப்படி இருக்கான், HCF போல 6 மடங்கு இருக்கு. மேலும் HCF வந்து 12, ஒரு எண் 36, ஏ அப்படிங்கிறது 36 அப்படின்னா பி வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இந்த ஹச்சத்துக்கு இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்களேன், பண்ணா நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். 6 × 12, 12 72. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எல்சிஎம்மையும் HCFையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஏ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 36, பி நம்ம கண்டுபிடிக்கணும். எல் என்ன கிடைச்சுன்னா 72, HCF வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓர் 36 36, ஈர் 36 72. அப்போ கொடுத்துருக்கிற 2ஆம் நம்பர் இருந்து என்னன்னா 12 24. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்ட். அடுத்து 4th சம். 4th சம்மும் போன ஃபார்முலா யூஸ் பண்ணி HCF வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11, எல்சிஎம் வந்து 693, ஒரு நம்பர் வந்து 77 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்யும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்போ ஏ அப்படிங்கிறது 77, பி நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து 693, ஹச்சிஎஃப் வந்து 11. அப்போ பி ஈக்குவல் டு 693 இன்ட்டு 11/77. ஒரு 11 11 இங்கே 7, ஒரு 7 7, 9 63, மிச்சம் 6, 9 63. அப்போ கொடுத்துருக்க ரெண்டாவது நம்பர் வந்து என்னன்னா 99. அடுத்த அஞ்சாவது கொஸ்டின். அஞ்சாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம். அப்போ V1 ஈஸ்ட் V2 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:3. இரண்டாம் கூம்பின் உயரம் கூம்பு 1, கூம்பு 2. சரிங்களா? இங்க ஆரமா நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா R1 எடுத்துக்கிடுவோம். இங்க ஆரத்தை வந்து R2 எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி உயரத்தை H1 எடுத்துக்கிடுவோம். இங்க உயரம் வந்து H2 எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? என்ன பேசுறாங்க? இரண்டாம் கூம்பின் உயரம். அப்ப இரண்டாம் கூம்பின் உயரம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. முதல் கூம்போட உயரம் எவ்வளவு இருக்கோ அதை 2ஆல பெருக்கணும். அதான் இரண்டாம் கூம்பின் உயரம். எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்ன? R1 ஈஸ்ட் R2 வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இது வேற ஒண்ணும் இல்லை, சிம்பிள் ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணுங்க. V1 ஈஸ்ட் V2 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:3. ஃபார்முலா என்ன வரும்? 1/3 பை R1 ஸ்கொயர் H1 பை 1/3 பை R2 ஸ்கொயர் பை H2 ஈக்குவல் டு 2/3. இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். R1 பை R2 தி ஹோல் ஸ்கொயர். இதை கம்பைன் பண்ணி ஒரே ஸ்கொயரா போட்டுக்கிறேன். H1 பை H2க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? 2H1 போட்டுடலாம். 2H1 ஈக்குவல் டு 2/3. இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த 2 அப்படியே அங்க போயிரும். அப்போ R1 பை R2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அங்க போனா 2 4/3. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. R1 பை R2 வந்து என்ன வரும்னா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2, 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா √3. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2:√3 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்த சம் பாருங்க. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய் விற்போம்னா கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க நமக்கு இதுதான் கீ பாயிண்ட். அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற 2 நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 2 நம்பர் என்ன? 120, 180. ரெண்டுலயுமே 0 இருக்காதனால 10ஆம் வாய்ப்பாடு போடுங்க. இங்க 12 வரும், இங்க 18. அடுத்து 6ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 2 12, 3 18. அப்போ ஹச்சிஎஃப் நமக்கு என்ன வரும்னா 10 × 6 ஆன்சரு 60ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். இதுக்கு மேல பொதுவா எதுவும் வகுக்காது. அப்ப இதோட நிப்பாட்டிடலாம். அடுத்து இந்த மாடல் சம்மு நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுல கொஸ்டின் 2 விதமா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கேட்பாங்கன்னா 1 + 2 எக்ஸெட்ரா k இது கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா 1³ + 2³ + எக்ஸெட்ரா k³ வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டாவது மாடல் வந்து 1³ + 2³ + எக்ஸெட்ரா k³ இது வந்து நமக்கு கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா 1 + 2 + எக்ஸெட்ரா k வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதாவது முதல் n இயல் எண்களின் கூடுதல் கொடுத்துட்டு முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இது கொடுத்துட்டு இது கேட்டாங்க அப்படின்னா இங்க எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணா போதும், இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி இது கொடுத்துட்டு இது கேட்டாங்க அப்படின்னா இங்க எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும், எனக்கு இது கிடைச்சிடும். சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன? k × k + 1/2. இதுக்கு ஃபார்முலா என்ன? k ×
k plus 1 by 2 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? அடுத்து இங்க ஃபார்முலா என்ன? அதே ஃபார்முலா k இன்ட்டு k plus 1 by 2 தி ஹோல் ஸ்கொயரு, இங்க k இன்ட்டு k plus 1 by 2. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இது கொடுத்துட்டு இது கேட்குறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு ஸ்கொயர் மட்டும் இருந்தா போதும். அதனால தான் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணா போதும். இங்க இருந்து இங்க போறதுக்கு இந்த ரெண்டு மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, கரெக்டா? அதை எடுத்து விட்டா போதும். அதனால தான் இங்க ஸ்கொயர் ரூட் பார்க்கணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கியூப் கொடுத்துட்டு ஆர்டினரியா உள்ளது கேட்குறாங்க. அப்போ கியூப் கொடுத்துட்டு கே கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். அப்போ கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. முதல்ல இந்த 3 நம்பர் நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்பர் தான். 729 வெளியில எடுத்தா என்ன வரும்னா 27. இந்த 2 ஜீரோல இருந்து ஒரு ஜீரோ. இப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் நமக்கு வரும். ஓகேவா? இந்த மாடல் சம்மன் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1 + 2 + எக்ஸெட்ரா கே கொடுத்துட்டு கே கியூப் கேட்டாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணா போதும். கே கியூப் கொடுத்துட்டு கே கேட்டாங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? அடுத்த சம் சிஐ மைனஸ் எஸ்ஐ என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? n வந்து 3 வருஷம். அப்போ ஃபார்முலா என்ன வரும்? சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 தி ஹோல் ஸ்கொயரு 3 + ஆர் பை 100. அப்போ அசல் எவ்வளவு? 10,000. எவ்வளவு? ஆர் வந்து 15. 15/100 தி ஹோல் ஸ்கொயரு 3 + 15/100. 3 5 15, 2 5 10, 0. சரிங்களா? இது நமக்கு அப்படியே இருக்கட்டும். 10,000 இன்ட்டு இங்க என்ன வரும்? 15/100 இன்ட்டு 15/100 இன்ட்டு இங்க 60 63/20 வரும். சரிங்களா? அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 3 1 2 3 4க்கு 4, 2 5 10, 3 5 15. சரிங்களா? ஸோ பாயிண்ட்ல தான் வந்திருக்கு. அப்போ இதை பிறகுனா 15 3 45. 45 இன்ட்டு 63/4ன்னு வரும். சரிங்களா? 45 ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் வேணா பெருக்கிடுங்க. பெருக்கிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுங்க. 3 5 15 மிச்சம் 1, 3 4 12, 13, 5 30 மிச்சம் 3, 4 24, 27. அப்போ 5 3 8 2 2835 4ஆல டிவைட் பண்ணுங்க. 7 4 28 0. அடுத்த நம்பர் எடுத்தா 4ஆல போகாது. அதனால ஒரு 0 போட்டு இந்த ரெண்டு நம்பரை சேர்த்து எடுக்கணும். எடுத்தா என்ன வரும்? இங்க 35ன்னு வரும். 35. 8 4 32 மிச்சம் ஒரு 3. இது போகாது. அதனால புள்ளி வச்சுட்டு ஒரு 0. 7 4 28. 708.7 அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அப்ப ஆன்சரு சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருமே என்ன நம்பர்னா பகா எண். ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமாவின் விகிதம் காண்க. பகா எண்ணை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு என்ன நம்பர்னா பகா எண். அப்ப என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்கிறது தான் எல்சிஎம். ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்னா ரெண்டுக்கும் பொதுவாக எதுவும் போகாது. அப்போ ஆன்சரு 1ன்னு வரும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்முக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹச்சிஎஃப் வந்து 1, எல்சிஎம் வந்து ரெண்டு நம்பரை பெருக்கணும். அப்போ 1:13 7 91ன்னு வரும். ஆன்சரு ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து 10ஆம். கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம் என்ன? 5 டஜனு, ஒரு டஜனுக்கு வந்து 12. அப்போ 12 60. பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. கெட்டு போன முட்டை மொத்தம் எனக்கு 60 முட்டை. அதில் 45 வந்து நல்லா இருக்கு. அப்போ மீதி இருக்கிற 15 தான் எனக்கு கெட்டு போன முட்டை. இன்ட்டு பெர்சன்டேஜ் கேட்கறதுனால 100. ஒரு 0 1 0. 5 3 15,
3 6 1 இங்க 5 5 25 அப்போ சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து 11வது சம். கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு ஏ வந்து 9, பொது வித்தியாசம் 7, டி வந்து 7. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கலாம் லைட்டா. பொது வடிவம் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ கமா ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டி எக்ஸெட்ரா ஏ பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி எக்ஸெட்ரா. இதான் வந்து நமக்கு என்னன்னா பொது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா, டிஎன் ஃபார்முலா. இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 9 அப்படி கூட்டிகிட்டே போகணும். 9 + 7 16. அடுத்து இதோட ஒரு 7 கூட்டினா 23 30 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் எப்படி இருக்குமான்னு பாருங்க. 9 16 23 30. ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. இதுலயும் 9ல ஸ்டார்ட் ஆகல, வேற ஏதோ நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. இதுல 9ல ஸ்டார்ட் ஆகுது 16, ஆனா அடுத்து 30 வந்துருச்சு. நமக்கு 7 7 தான் கூட்டிகிட்டே போதும். அதான் பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் 7னா எல்லா நம்பரோடையும் 7 கூட்டிட்டு போகணும். சரிங்களா? அப்ப ஏ ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து 12வது சம். இது கொஞ்சம் நல்ல சம், நல்லா யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? என்ன சொல்றாங்க? ஏ பிஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதுமாய் இருக்கிறது. ஏ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அது எப்படி இருக்கான்? பிஐ விட சின்னதா இருக்கு. அப்போ பி தான் பெருசு, பிஐ விட ஏ சின்னது. அதே நேரத்துல சிஐ விட பெரியதுமாய், சி இங்க இருக்கும், ஏ பெருசு. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணா பி பெருசு, ஏ சின்னது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஏ பெருசு, சி சின்னது. சரிங்களா? அடுத்து டியை பத்தி பேசுறாங்க. அப்போ டியை நடுவில் போட்டுக்கணும். டி ஏஐ விட சிறியது, அப்போ ஏ தான் பெருசு, டி சின்னது. சிஐ விட பெரியதுமா இருக்கிறது, சிஐ விட டி வந்து எனக்கு பெருசு. அடுத்து இ பத்தி பேசுறாங்க. இ அப்படிங்கிறது பிஐ விட சிறியது, அப்போ பி தான் எனக்கு பெருசு. அதே நேரத்துல ஏஐ விட பெரியதுமா இருக்கிறது, ஏஐ விட பெருசா இருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா பி பெருசு, இ சின்னது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா இ பெருசு, ஏ சின்னது. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? இதில் மிகவும் சிறியது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ எனக்கு மொத்தமா எத்தனை நம்பர் இருக்குன்னா ஒரு 5 நம்பர் இருக்கு. ஏ பி சி டி இ. இதுல இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கலாம். இது என்ன இருக்கு? சி லெஸ் தென் டி லெஸ் தென் ஏ. சரிங்களா? ஏஐ விட எது பெருசா இருக்கு? பி வந்து எனக்கு பெருசா இருக்கு. அப்போ இவங்களுக்குலாம் நான் என்ன போட்டுக்கலாம்னா பி போட்டுக்கலாம். பாருங்க, கரெக்டா தான் இருக்கும். பிஏ விட ஏ வந்து சின்னது, பிஏ விட ஏ சின்னது, அதே நேரத்துல சிஏ விட பெருசு, அதே நேரத்துல சிஏ விட பெருசு. எனக்கு கரெக்டா தான் இருக்குங்களா? அதே நேரத்துல ஏக்கும் பிக்கு நடுவுல யார் இருக்கா? இ இருக்கா. அப்போ இவங்க 2 பேத்துக்கு நடுவுல யார் வருவாங்கன்னா இ வருவாரு. இங்க இ, அடுத்ததான் பி போட்டுக்கலாம். எந்த இதுவும் மாறுபடாது. சரிங்களா? பி வந்து ஏ விட பெருசா இருக்கு, ஏக்கு பிக்கு நடுவுல இ இருக்கு. அப்ப இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா எது இருக்கிறதுலே சின்னது அப்படின்னா சி தான் எனக்கு இருக்கிறதுலே சின்னது. அப்போ சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். ரொம்ப சிம்பிளானது. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிட்டோம். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம ஃப்ரேம் பண்றோம். அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுறோம். அடுத்து 13. விடுபட்டவற்றை காண்க, பின் வருவனவற்றில் விடுபட்ட ஒன்றை காண்க. இப்போ ஆல்பபெட்டை பாருங்களேன். எல்லாத்துலயும் என்ன இருக்கு? வி இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 30 30, இங்கேயும் 30 இருக்கு, இங்க மட்டும் 29 இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கடைசி இதை செக் பண்ணலாம். கடைசி இது என்ன இருக்கு? கடைசி நம்பர் வந்து 7 10 14 19. இங்கிருந்து இங்க போறதுக்கு ஒரு 3 கூடுது, இங்கிருந்து இங்க போறதுக்கு ஒரு 4 கூடுது, இங்கிருந்து இங்க போறதுக்கு ஒரு 5 கூடுது. அப்ப இங்கிருந்து இங்க போறதுக்கு என்ன ஆகும்னா ஒரு 6 கூடும். அப்ப ஆன்சரு 25 வரும். கடைசி 25 இருக்கிற மாதிரி பார்த்தா இந்த ஒரு ஆப்ஷன் தான் கடைசி 25 இருக்கு, இங்க 29 இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 2 இதுல ஏதாச்சும் ஒண்ணு வரலாம். அடுத்து முதல்ல செக் பண்ணுங்க. முதல்ல என்ன இருக்கு? 16 18 21 25. இங்கிருந்து இங்க போறதுக்கு ஒரு 2 கூட்டுறாங்க, இங்கிருந்து இங்க போறதுக்கு ஒரு 3, இங்கிருந்து இங்க போறதுக்கு ஒரு 4, அப்ப இங்கிருந்து இங்க போறதுக்கு ஒரு 5 கூட்டுவாங்க. அப்போ 30.
இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 30 B 25ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. ஓகேவா? அடுத்து 14வது சம். இதுல பீட் இதை எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா ஒய் வி இசட் ஜி, அதாவது எப்படி கோட் பண்றாங்க அப்படின்னா ஆல்பபெட்ல பாருங்களேன். ஏபி அப்படிங்கிறது ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா இது ரெண்டாவது லெட்டர் சரிங்களா. இப்போ இசட் ஒய் எக்ஸ் இங்க இருந்து பார்த்தா நம்பர் கொடுத்துருவாங்களே 1 2, பின்னாடி இருந்து பார்த்தா ஒய் ரெண்டாவது எழுத்து. அடுத்து ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா இ அப்படிங்கிறது அஞ்சாவது எழுத்து. இதே மாதிரி இங்க பார்த்தா இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ பி, பி வந்து எனக்கு அஞ்சாவது எழுத்து. ஏ முதல் எழுத்து, பின்னாடி இருந்து வந்தா இசட் முதல் எழுத்து, அந்த லாஜிக்ல. அதே மாதிரி இப்போ எம் ஐ எல் டி இதை பார்த்தா டி அப்படிங்கிறது நாலாவது எழுத்து. அப்போ பின்னாடி இருந்து நாலாவது எழுத்து என்ன வரும்? இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ, டபிள்யூ வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கு நேரம் என்ன வரும்னா என்னு, ஐக்கு நேரம் 6, எல்லுக்கு நேரம் ஓ. ஃப்ரண்ட்ல இருந்து இதோட பொசிஷன் என்ன வரும்னு பாருங்க. என்ன வரும்னா இங்க வந்து 13 வரும். அப்போ பேக்ல இருந்து நம்பர் கொடுத்துட்டுவாங்க. 13வது இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, என் வரும் சரிங்களா. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்து ஐ வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும்னா 9வது இடத்துல. பேக்ல இருந்து நம்பர் கொடுத்துட்டுவாங்க. இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ பி யூ டி அந்த மாதிரி கொடுத்துட்டுவாங்க. 1 2 3 4 5 6 7 கொடுத்துட்டாங்க, 6 வரும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா என்ஆர் ஓடபிள்யூ. டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து ஏயோட பொசிஷன் 1, பி 2, சி 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்ஜே பி எல் இதை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா என் என் எல் பி. இப்போ இதை பாருங்களேன். ஆர்ல இருந்து ஒரு -3 கழிச்சிங்கன்னா ஓ பி கியூ எம்என் என் ஓ பி கியூ சரிங்களா. ஆர்ல இருந்து ஒரு 3 லெட்டர் பின்னாடி போனீங்கன்னா என். அதே மாதிரி இங்க ஜே ஒரு 3 லெட்டரு ஃப்ரண்ட்ல போங்க, கே எல் எம் என். அதே மாதிரி இங்க பின்னாடி ஒரு 3 -3 +3 -3 +3 இந்த லாஜிக்ல போகும். அப்போ இதை எடுத்துக்கிட்டா என்ன வரும்? ஒய் ஏ டபிள்யூ சி. இதுல இங்க -3 இங்க +3 -3 +3 சரிங்களா. ஒரு 3 லெட்டர் பின்னாடி போன என்ன வரும்? இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ பி யூ. 1 2 3 3 லெட்டர் போனா யூ வரும் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இது யூ, அடுத்து 3 பி சி டி இ. யூஇ இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் சரிங்களா. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும், செக் பண்ணிடலாம். டபிள்யூல இருந்து ஒரு 3 வாட்டி இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூபி யூ டி ஆர் சரிங்களா. அப்போ டபிள்யூல இருந்து ஒன்று போனா 1 2 3 எஸ் வரும், கரெக்டா வந்திருக்கு. அடுத்து சில இருந்து ஒரு 3 டி இ எஃப் ஜி சரிங்களா. அப்போ யூஇ எஸ் ஜி ஆன்சர் எனக்கு கரெக்டா வருது சரிங்களா. இதுல அந்த 2 சம் வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. 14 15 கொஞ்சம் வித்தியாசமா இருந்து சரிங்களா. ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. அடுத்ததுல அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.